ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான். அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேள்விப்பட்டுக்கணும். கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது, சாரம் அப்படின்னா இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை. இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல அதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகு கேதுக்கள் 1.5 வருஷங்கள், 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர். ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், நவக்கிரகத்தில் மற்ற 8 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள், நிறைய பேச்சுக்கள் அடிபடும். எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு 9ல் குரு அப்படின்னு. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? 8ல் சனின்னு எடுக்கலாம்ல. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால், குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நியதின்னு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும். நியதி அப்படின்னா வழிமுறைகள், நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்வாங்க, நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர். நிறையா ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம். பட் அது அவசியம் கிடையாது. நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம், ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை, வாழ்க்கையை வச்சு தான் நாம்போம். இதுதான் சிம்பிள் மேட்டர். இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில். இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும், அதான் நவக்கிரக நேதி. அந்த நேதின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. ஒருவருக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும். அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார்? ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9, 11 இதெல்லாம் குருவினுடைய பார்வை. இப்படி குரு பார்த்தால் நன்மைகள். கெட்ட கிரகம் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கப்பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும். ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க, ககாரஸ்யான் தகாரத்வா திருகாரஸ்யான் நிரோதனம். குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு, குரு அப்படிங்கிறது 2 வார்த்தை. சமஸ்கிருதத்துலேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும். தமிழ்லேயே கு ரூ அப்படின்னு போடுவாங்க, சமஸ்கிருதத்துலேயே கு ரூ அப்படின்னு போட போகிறோம். இங்கிலீஷில் 4 வரும், GURU. அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால், இருளை போக்குபவன், ஒளியை தருபவன்.
அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது. நவக்கிரக குருவாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம். நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு. நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான், குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது, குரு 5ல் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது, குரு 9ல் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் அவன் ஜாதகமே பார்க்க முடியும். அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள், அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 அளவிற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது குரு பெயர்ச்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் 11ஆம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது. நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே 18 சித்தர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் 18 சித்தர்கள்னால் மகான்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள். புலிப்பாடி சித்தர், இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய இருக்கார், கோரக்கர், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம், வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக? திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன், நாம் கணக்கு போடுறது, விஞ்ஞானம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சுன்னு வந்தது. அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர். அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நியதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இது மட்டுமில்லாமல் இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள், பூஜை முறைகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் விழுகணும். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பலவிதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள், இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து, அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற 11/5/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி பலாபலன்கள். குரு பகவானாகப்பட்டவர் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அந்த தருவாயில் நம்ம விருச்சிக ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார். இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை பண்ணிட்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார், மறைவு ஸ்தானத்திற்கு. மறைவு ஸ்தானம், திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம்னு பேர். அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது என்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் அவசியம் பார்க்கணும்.
அப்போது என்ன சொல்கிறார் சித்தர் பாடலில், இம்மை எட்டினில் வாழி பட்டமிழந்ததும் நாடப்பா ஜெர்மனுக்கு நமனன் கண்டம் நலம் தப்பும் பொருள் சேதும் அரசர் தோஷம் விலங்குவே வெகு பயமாம் விளைவுமே போமே அப்படின்னு போட்டிருக்கார். எட்டில் குரு வரும்பொழுது தான் வாலி அப்படிங்கிறவர் பட்டம் இழந்தார். வாலிங்கிறவர் தெரியும் உங்களுக்குலாம், ராமாயணத்தில் வருவார். வாலி நிகிரகணம் சமுத்திர ஜகனம் சுக்ரீவ சம்பாஷணம். சுக்ரீவன் வாலி இவங்கெல்லாம் அந்த வானர படையை சேர்ந்தவர்கள், ராமருக்கு உதவி பண்ணவர்கள். அப்படி 8ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தான் வாலி மகாராஜா அப்படிங்கிறவரே தன்னுடைய அரசாட்சியை இழக்கிறார். அதே சமயம் நமனால் கண்டம், 8ல் குரு வரும்பொழுது சில பேருக்கு ஆயுள் கண்டம் அப்படிங்கிறதும் கொடுக்குமா. நலம் தப்பும், நலம்னா நல்லது, ஆரோக்கியம் கெடும், பொருள் சேதம் உண்டாகும், சேர்த்து வைத்திருக்கிற பொருள் அழியும், உடல்நல கோளாறு, ராஜாங்க பகை, அரசாங்கத்தால் பகை, நீதிமன்றம், சிறை பயம் இதெல்லாம் ஏற்படும் இப்படிங்கிறது பாட்டினுடைய விளக்கம். அது போக என்ன விளக்க முறை தனியாக எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் புலிப்பாணி சித்தர் போகும் வழியெல்லாம் பிரச்சனை. 8ஆம் இடத்துல குருவன் தான் நன்மை அல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல கமெண்ட் போடணும் அப்படிங்கிறக்கா உங்கள் புகழ்ந்து பாராட்டி நல்லா இல்லாததை இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறது. அப்போ என்ன இருக்கோ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்போது 8ஆம் இடத்துல குரு வரும்பொழுது இந்த மாதிரிலாம் நடக்கும். போகும் வழியெல்லாம் பிரச்சனை உண்டாகும், எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை, நோய் உண்டாகும், தன நஷ்டம், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், கட்டுப்படுதல், கட்டுப்படுதல்னால் சிறைப்படுதல், பந்தனப்படுதல் அர்த்தம். ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக வேலை செய்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். சில பேருக்கு ரோகம், உடல்நல கோளாறு, மனோ துக்கம், மனோபயம், மனோ கிளேசம், மனோ சஞ்சலம், மனோ வியாகுலம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை தேர்ந்தெடுக்கிறது, எது நல்லது பண்ணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நல்லதாக இருக்கும். எதை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாமல் எதையோ ஒன்று டச் பண்ணவும் அது மோசமாக போயிடும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் 8ஆம் இடத்துல குரு இருந்தால். அந்த மாதிரி மனக்கிளேசம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும். கடுமையான சோகம், சோகம் கடுமையாக வாட்டி வதைக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மிக்க துயரம், துயரம்னா துன்பம், துயரம், வேதனை இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தும். சிறைப்படுதல், தேவையில்லாத நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள் மேற்கொள்ளுதல், யாரோ செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அபாயம், டேஞ்சர், அபாயம்னா டேஞ்சர், தேவையில்லாத பயம், மனசுக்குள்ள இனம் புரியாத பயம். அதிருப்தி, பிரயாணத்தில் சோர்வு, பிரயாணத்தில் சோர்வு ஏற்படும் போக பிரயாணத்தில். திருட்டு பயம், கெட்ட பயம், கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், பழி, எதிலும் பாவச்சொல், ஆபத்து, விவாதம் இதெல்லாம் ஏற்படுமா. வருவாய் சுணங்கும், போட்டி வியாபாரம் அதிகரிக்கும், மருத்துவ செலவு அதிகரிக்கும், ஊதாரித்தனம் ஏற்படும், திருடர் பயம் உண்டாகும், ஏமாற்று பேர் வழி மூலமாக பணம் பறிபோகும், வெட்டி செலவு, மற்றவரை நம்பி ஏமாற்றம் அடைகிறது, இந்த மாதிரிலாம் நடக்குன்னு தான் விளக்க முறை போட்டிருக்கார். இருந்தாலும் விருச்சிக ராசி குரு எங்கிருந்து பார்க்குறார்? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 6ஆம் பார்வையாக பார்க்குறார். இருக்கக்கூடிய எதிரிகள் விலகும், ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம், எதிரிகள் குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு எங்கே பார்த்தாலும் நன்மை தான், 6ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ எதிரிகள் அடங்குவார்கள், இருக்கக்கூடிய நோய்கள் விலகும்னு சொல்கிறாங்க பார்வை பலன். கடன் தொல்லைகள் நீங்கும், இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் வல்லுநர்கள், அகழ்வாராய்ச்சி இதில் பணியாற்றக்கூடியவர்கள், உணவுத் தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம், போக்குவரத்து இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு அதிக நன்மை அப்படிங்கிறது பார்வை பலனில் ஏற்படுது. ஸ்தான பலனில் 8ஆம் இடத்துல குரு வர்றதுனால பிரச்சனையும் ஏற்படுது. அப்போ பிரச்சனையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. அப்போ என்ன தான் எடுத்துக்கிறதுங்கிற கேள்வி வரும். இதற்கு ஒரே வடிகால் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். இப்போ சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுதான் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு. அதில் நல்லபடியாக இருந்தால் நல்லது, அதில் கெட்டிருந்தால் கெட்டது தான். இப்போ சொந்த ஜாதகம் பார்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கவே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370
9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு, அது மட்டுமில்லாமல் இந்த பதிவை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க சொல்லி, ஏன் இதை சொல்கிறேன்னா, இது போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நாங்கள் வழங்கிகிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நிறையா தினம் ஒரு தகவல், தினம் ஒரு விசேஷமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஜாதகத்தையும் பார்த்து இந்த குரு பகவானுடைய பயிற்சியினுடைய முழு பலன்களையும் பெற்று எல்லாம் வல்ல குரு பகவானுடைய அனுகிரகத்துக்கு ஆளாகும்படி பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.